கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 62 அதிகாரம் 5 வசனம். ஏசாயா 62:5. வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். For as a young man marries a young woman, so your son will marry you. And as a bridegroom rejoices over his bride, so your God will rejoice over you. இளைஞன் கன்னி பெண்ணை மணப்பது போல உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்வார். மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். ஆமென். இந்த அதிகாரத்தில் எருசலேம் பாவத்தினால் பழுதடைந்திருந்த நிலையில் இருந்து தேவன் மீட்டெடுத்து மகிமையுள்ள நகரமாக மாற்றுவேன் என்று வாக்குத்தத்தம் அளிக்கிறார். கைவிடப்பட்டவள் பாழாய் கிடப்பவள் என்று அழைக்கப்பட்ட சீயோன் இனிமேல் தேவனுக்கு பிரியமானவளாக மாறுவாள் என்றும் தேவன் தம் ஜனங்களோடு உடன்படிக்கை உறவை புதுப்பிக்கிறார். இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல என்ற உவமை தேவனுக்கும் அவருடைய மக்களுக்கும் உள்ள அன்பு, விசுவாசம் மற்றும் நித்திய உடன்படிக்கையை குறிக்கிறது. பாவம் மனிதனை தேவனிடமிருந்து பிரித்தது. ஆனால் தேவன் தமது கிருபையால் மீண்டும் தம்மோடு இணைத்துக் கொள்கிறார். இது வெறும் மன்னிப்பு மட்டுமல்ல, மீண்டும் உறவை புதுப்பிப்பது ஆகும். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல என்ற வார்த்தை தேவன் நம்மை வெறுமனே சகித்துக் கொள்வதில்லை, அன்போடும் மகிழ்ச்சியோடும் ஏற்றுக்கொள்கிறார் என்பதை காட்டுகிறது. தேவன் நம்முடைய குறைகளை மட்டும் பார்க்காமல் கிறிஸ்துவின் நீதியினால் நம்மை பார்த்து மகிழ்கிறார். தேவன் கைவிடப்பட்டவர்களை மகிமைப்படுத்துகிறார். ஒரு காலத்தில் அவமானத்தில் இருந்த சீயோன் தேவனுடைய மகிமையினால் உயர்த்தப்பட்டது. அதே போல இன்று நம் வாழ்க்கை உடைந்ததாக இருந்தாலும் தேவன் அதை மீண்டும் கட்டி எழுப்பி ஆசிர்வதிக்க வல்லவர். இதை விசுவாசிக்கிறீங்களா? நித்திய விவாகத்திற்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய் என்று கர்த்தர் வாக்களித்திருப்பதை ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தேவன் தமது மக்களோடு நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். இது மாறாத அன்பின் அடையாளம். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லியிருப்பதை எரேமியா 31:3 வாசிக்கிறோம். தேவனுடைய அன்பு சூழ்நிலைகளை சார்ந்தது அல்ல, அது நிலையானது. கிறிஸ்து சபையை நேசித்து தம்மையே ஒப்புக் கொடுத்தார். திருமண உறவு கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள உறவின் உருவகமாகும். நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று கூறியிருப்பதை வெளிப்படுத்தல் 19:7 வாசிக்கிறோம். இது இறுதியில் விசுவாசிகள் கிறிஸ்துவோடு நித்திய மகிமையில் இணைக்கப்படுவார்கள் என்பதை உறுதிப்படுத்துகிறது. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் இரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களிகூறுவார் என்று செப்பனியா 3:17 வாசிக்கிறோம்.
தேவன் தம் மக்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார் என்பது எவ்வளவு பெரிய காரியம். அவரில் நாம் எந்த அளவு அன்பு கூர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படியே யோசிச்சு பாருங்களேன். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், தேவன் நம்மை தம் சொந்த ஜனமாக ஏற்றுக்கொள்கிறார். அவர் நம்மை அழைக்கிறார், உறவை புதுப்பிக்கிறார், நம்மை தமது குடும்பத்தில் சேர்க்கிறார். தேவன் நம்மை பார்த்து மகிழ்கிறார். நம் தோல்விகளை விட அவர் கிருபை பெரியது. நாம் மனம் திரும்பி அவரிடம் வரும்போது அவர் மகிழ்கிறார். நாம் அவருடைய பிரியமான பிள்ளைகள். தேவன் நம்மை மகிமைக்குரியவர்களாக மாற்றுகிறார். உடைந்த வாழ்க்கையை புதுப்பிக்கிறார். அவமானத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். நித்திய மகிமைக்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். சுருக்கமாக சொல்வதானால், தேவன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவருடைய அன்பு நிபந்தனை அற்றது. எனவே தேவனோடு உள்ள உறவை தினமும் புதுப்பித்து கொள்ளுங்கள். தினமும் அவர் பாதம் அமர்ந்து அவரது வார்த்தைகளை வாசித்து நேசித்து தியானித்து அதன்படி நடங்கள். அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து வாழுங்கள். தேவன் உங்கள் மேல் மகிழ்ச்சியாய் இருக்கும்படி பரிசுத்தமாக வாழுங்கள். அவரே உங்கள் நித்திய மணவாட்டியாக இருந்து உங்கள் மேல் அன்பை பொழிந்து நீங்கள் அவருடைய நாம மகிமைக்கு சாட்சியாக வாழ கிருபை செய்வாராக. Today's verse reveals God's deep covenant love for his people. Just as a bridegroom rejoices over his bride, God delights in those who belong to him. He restores the broken, renews his relationship with his people, and transforms their shame into honor. Believers are called to remain faithful, holy, and joyful in their relationship with God, knowing that they are deeply loved and treasured by him. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, நீர் எங்கள் மேல் வைத்திருக்கும் அளவற்ற அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாவத்தினால் உம்மை விட்டு விலகின எங்களை இயேசு கிறிஸ்துவின் மூலம் மீண்டும் உம்மோடு இணையச் செய்த கிருபைக்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். உமது பிரியமான பிள்ளைகளாக வாழும் கிருபையை எங்களுக்கு தர வேண்டுகிறோம். உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழவும் உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்கவும் பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்துவாராக. உடைந்த மனங்களை புதுப்பித்து நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கை அளித்து உம்முடைய மகிழ்ச்சி எங்கள் வாழ்வில் நிரம்பி இருக்க கிருபை அருள வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.